இன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு அக்கா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே பேசி அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. நான் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து நம்ம முத்தாரம்மன் கோவில் திருச்செந்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் குலசேகரப்பட்டினத்தில் இருக்குது. நீங்கள் போய் அங்கே உண்மையாக பக்தியோட சாமி கும்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னேன். அவங்களுக்கு வந்து சென்னை, நான் அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ணி போக முடியாது அப்படின்னாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து மதுரை தான். அந்த சவுத் சைடு கூட கிடையாது. அவங்களுக்கு இந்த தசரா பற்றி, சாமியை பற்றி எதுவுமே சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தியும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நிறைய பேச்சு கேட்டிருக்காங்க. 2 வருஷமாக குழந்தை இல்லைன்னு நிறைய கஷ்டப்பட்டதுனால அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியலன்னா, சென்னையில் கௌரிவாக்கத்தில் ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு போகும்போதே நிறைய அறிகுறி காட்டும். முத்தாரம்மன் வந்து நிறைய அறிகுறி காட்டுவாங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்கன்னா, பஸ்ஸில் யாருன்னே தெரியாத ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாவது கோவிலில் போயிட்டு எலுமிச்சை தருவாங்க. இல்லைனா வேறு ஏதாவது இந்த மாதிரி குழந்தை சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அறிகுறியாக காட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த அக்காவுக்கு நடந்திருக்குது. அந்த அக்கா வந்து ஆக்சுவலாக நேற்று வெள்ளிக்கிழமை அந்த கோவிலுக்கு, முத்தாரம்மன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கிறாங்க. போகும்போது நிறைய இடைஞ்சல் வந்துருக்குது. அவங்களுக்கு பைக்கு பஞ்சராக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எப்படியா போகலான்னு பார்க்க அவங்க போகலான்னு நினைக்க அவங்களுக்கு இடைஞ்சலாக தான் வந்துகிட்டே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி சனிக்கிழமை வந்து அவங்க போகிறாங்க. போகும்போது மறுபடியும் அவங்களுக்கு இடைஞ்சல் தான் வருது. பல இடைஞ்சல், பல தடைகளை தாண்டி தான் அவங்க இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இன்றைக்கி காலையில் அவங்க வந்து இந்த குழந்தை உண்டாயிருக்குதான்னு சொல்லி அந்த கிட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் மாதிரியே காட்டலை, கொஞ்சம் அரைக்குறையாக காட்டியிருக்குது. அவங்க வந்து வரல அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. சரி கோவிலுக்கு போகலாம், போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு முத்தாரம்மன் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட போயிருக்காங்க. போயிட்டு அங்கே போகிற வழியில் ஒரு பாட்டி, நான் சொன்ன அதே இது அவங்களுக்கு அப்படியே நடக்குது. ஒரு பாட்டி, வயசான பாட்டி வந்து அவங்க பஸ்லேருந்து கீழே இறங்கினதும், ஏமா அந்த குழந்தைய வச்சுட்டு என்னால் இறங்க முடியல, இந்த குழந்தைய கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கீழே இருக்கிறாங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டு அந்த பாட்டி இறங்கினதுக்கப்புறமா அந்த குழந்தைய வாங்கிட்டு இவங்கள பார்த்து சிரிச்சுட்டே போயிருக்காங்க. பாட்டிக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம்? வயசான பாட்டி எப்படி இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்காவுக்கு ஒரே ஆச்சரியம். அது போக கோயிலில் போயிட்டு எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்னொருக்கா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கிட்டில் கொஞ்சம் அரைக்குறையாக தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்திருக்குது. நீங்கள் குழந்தை உண்டாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு உடனே ஒரு ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டாங்க. அழுதுகிட்டே அந்த வேகத்திலே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அண்ணா அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னீங்க, அதே எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது. பாட்டி சம்மந்தமே இல்லாமல் குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரியே நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.